விஜய் யார் இட்டுன்னு வந்தார் தெரியுமா? விஜய் இவர் கூட வந்தார் தெரியுமா? இவன் காலுக்குள்ளே என்ன பேசுனாங்க தெரியுமா? எதுக்கு? அடுத்த விஷயம்னா மட்டும் அப்படியே எல்லாமே ஒன்றா கூடி வந்துடுறீங்க. அவங்க வீட்டு பிரச்சனை நிறைய இருக்கும், அதை பார்த்துறீங்க. ஏன்னா விஜய் இவர் கூட வந்தார், த்ரிஷா வந்து விஜய் கூட ஒன்றா வந்தாங்க காரில், ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. ரொம்ப அசிங்கமாக இல்லை? இதெல்லாம் ஒரு பொழப்பு. அவன் இவன் கூட வந்தான், இவன் அவன் கூட போனான், அதெல்லாம் என்னத்துக்கு உங்களுக்கு? உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். எங்களுக்கு தெரியும் அவர் எப்படி ஏதுன்றதெல்லாம், ஓகேவா? சும்மா இந்த புரளி பேசுவாங்க சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பின்னாடி பேசுவாங்க. இப்போ இதுங்க வந்து முன்னாடி பேசுது. இந்த அமீர், இந்த யராமிசை, இதெல்லாம் வந்து இன்னத்துக்கு திராணிக்குதுன்னே தெரியாதுங்களாம். அது வந்து கஞ்சா விற்று அது ஒரு கேஸில் மாட்டி அதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுது இந்த அமீர்ன்றது. அது யாரோட அடிமைன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய இருக்குங்க. இன்னும் தேர்தல் வர கிட்ட இன்னும் எத்தனை வரும் பாருங்க. அப்படியே அந்த எலும்பு துண்டு போட எல்லாம் அப்படியே அந்த எலும்பு துண்டு கவத்துக்கு வரும். அவரு யாரு கூட போனால் உங்களுக்கு என்ன பாஸ்? மக்களுக்கு தெரியும். மக்கள் உண்மையாக இருக்கும்போது ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் என்னதான் நெகட்டிவாக செட் பண்ணாலும் அது ஒன்றும் செல்படுத்தாது. நீங்கள் எவ்வளோ நெகட்டிவ் செட் பண்ணீங்களோ, அந்த மகளிர் தின அன்னைக்கு தளபதி வச்சார ஆப்பு, அது ஒரே செகண்ட் எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அதை அப்படியே செதுக்கி இந்த அப்படியே பிம்பத்தை கிரியேட் பண்ணி விஜய் டேமேஜ் உடச்சலான்னு பார்த்தீங்க. புஷ்ஷுன்னு மழை தண்ணி வந்த மாதிரி அது அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. சரி, திருப்பி இன்னொரு உருட்டுறீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்த என்ன பண்ணுறான், இவங்க வீட்டில் என்ன நடக்குது, இந்த காருக்குள்ளே என்ன நடக்குது, இந்த கேமரா வச்சு பார்க்குறது, இந்த மாதிரி எச்ச வேலை பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன குடும்ப பிரச்சனை இருக்கோ அதை பாருங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். அதை விட்டு இவன் கூட அவன் தான் அப்படியே என்னவோ இந்த வாட்டி எல்லாம் நல்லவங்களாயிட்டாங்களாம்மா. அப்படியே எல்லாருக்கும் வந்து நல்லவங்களாகிறாங்களாம்மா. விஜயனா ஒன்றுனால தான் இதெல்லாம் பண்ணுறீங்க. இவர் வராமல் இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இவருக்கு அரசியல் வந்து இவர் மக்கள் சப்போர்ட் இருக்கிறனால தான் இப்போ அப்படி அடிக்கிறீங்க. இது இவர் அரசியல் வரம் படத்தில் நினச்சிருந்தா இது ஒரு நியூஸாகவே இருந்திருக்காது. இது அன்றைக்கி ஒரே ஒரு ஹெட்லைனை மட்டும் போட்டு அது அப்படியே போயிட்டுருக்கும் இல்லையா? விஜய் அவங்க கூட வந்தால் உங்களுக்கு பாஸ், எங்களுக்கு தெரியும் பாஸ். அவர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அவர் ஸ்டார்டிங்லேருந்து படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க எப்படிப்பட்டவன்றது எங்களுக்கு தெரியும். சரியா? அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். இவர் ஒன்றா வந்துட்டா வந்து இது மாதிரி கனெக்ஷன் இருக்குன்றது என்ன வேணால் உருட்டலாம், வாயில் என்ன வேணால் வட சொல்லலாம். அதுதான் ஒரு விஜயனாவும் சொன்னது. என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்ட்டாரு. ஸோ அதில் எந்த என்ன தெரியுதுன்னா, பேசுகிறவங்க யார் பேசிட்டான், நீ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வேலை மக்கள் பணி செய்வது மட்டும்தான். அதை மட்டும் பாருங்கள். அது இவங்க பேசுறதுல ஒர்த்து கிடையாதுன்றது தான் அந்த மீனிங்கு. ஆனால் இவங்க போடுற மீனிங் என்ன தெரியுமா? ஒர்த்து இல்லைன்றது வந்து யாரை சொல்கிறாரு? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிறாரா, இல்லை அந்த மனைவியை சொல்கிறாரா, இல்லை யாரை சொல்கிறாருன்னு ஒரு குழி மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் இவங்க இருக்கிற மென்டாலிட்டி. அதுதான். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அது இதுக்குதான்னு சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். பட் ஆனால் விஜய் நடக்கிற வன்மத்தை கற்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பார்த்தியா, விஜய் வந்து இப்படி சொல்லிட்டாரு, கூட கற்றுலாம் முதுகில் குத்திட்டும் இருக்குது சிலதெல்லாம். அதனால் எங்களுக்கு தெரியும் அவர் எப்படின்னு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கிளாஸ் எடுத்து மக்கள்கிட்ட அதை பரப்பலாம்ல. ஒரு செல்ஃப் எடுக்கிற மக்கள்னு பக்கா தெளிவு. நீங்கள் அவங்களுக்கு இந்த வாட்டில் ஏமாற்றவே முடியாது. விஜய் மேலே என்ன நெகட்டிவ் செட் பண்ணாலும் இந்த வாட்டி செல்ஃப் எடுக்காது. ஏன்னா அவர் போட்ட திட்டங்கள் அப்படி. ஏன்னா இப்போ பெண்களுக்காக மட்டுமே அவ்வளோ திட்டங்கள் இருக்கும்போது ஜஸ்ட் அது சாம்பிளும் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் அஃபீஷியலாக இன்னும் வர 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 அது இன்னும் எப்படி பிளாஸ்டாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ மகளுக்கு 2500 சொல்லியிருக்காரு. இது எப்படி சாத்தியம்? அதுதான் அவரும் சொன்னார். இது எப்படி சாத்தியம் முடியுமானா முடியும். இப்போ அவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னா நீங்கள் 30% நம்ம ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து ஒதுக்கிட்டார் இல்லையா, அவருக்குன்னு தனியாக குடும்பத்துக்குன்னு. அது இல்லாமல் இது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதையும் சுருட்டிக்கிங்க, எல்லாத்தையும் சுருட்டிக்கிங்க. மக்கள்கிட்ட காசு இல்லைன்னா எப்படி இருக்கும்? மக்கள் பணத்தை மக்கள்கிட்டே கொடுக்குறது தான் வந்து மக்களாட்சி. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மக்களுக்கு வந்து குடும்ப ஆட்சி. ஸோ அதனால் நீங்கள் என்ன நெகட்டிவ் செட் பண்ணாலும் என்ன வேணால் பண்ணுங்கள், இன்னும் எவ்வளோ பண்ணணும்னா பண்ணுங்கள். அதில் விஜயனுக்கு மைனஸே ஆகாது. இன்னொரு விஷயம் வேணால் இப்போ சமுத்திரக்காரெல்லாம் சொல்லியிருக்காரு, நீ யாரும் பை வாங்கத்துக்கிட்டு வர அப்படி இப்படின்னு. இவ்வளோ நாள் நல்லவராக பேசுகிறாங்க, திடீர்னு வந்தோடனே அது ஏன்னு தெரில. விஜய் மொழி இவ்வளோ வந்து இருந்தால் வந்து விஜய் பேரை டேமேஜ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்தது பார்த்தீங்களா? ஐயோ இது மாதிரி ஆளுங்களாக இருக்காங்கன்றது இப்போ விஜயனை பார்ப்பாரு, ஓகே அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. ஸோ அவருக்கு தெரியும், கூட வரவங்களுக்கு தெரியும் அவர் எப்படி ஏதுன்றது. இந்த சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நீங்கள் பெருசு பண்ணிங்கன்னா அது ஒன்றுத்துக்கும் செயல்படுகிறது. ஒரு
ஒரு நடிகையும் சரி ஒரு நடிகரும் சரி அவங்க பர்சனல் லைஃப்பில் போயிட்டு பார்க்குறதுன்றது வந்து கேவலமான ஒரு செயல். இது பப்ளிக் வந்துச்சு நான் பேசுவேன் அப்படின்றத பேசு, தப்பு இல்லை. பட் கேவலமான விஷயத்த பேசாதுன்னு சொல்கிறோம். காருக்குள்ளே வந்தவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா, எதுக்கு இந்த வேலை, அது வேறு மாதிரி பார்த்து வேணாம். ஸோ அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்க குடும்பத்தை போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். சரியா? அதை விட்டுட்டு அடுத்தவங்க குடும்பத்தை போய் சொன்னதுன்னு வச்சுக்கேன், ஒரு குடும்பத்தை அவங்க ஒத்து சொல்லுவோம். சரியா? அதனால் அவங்கவுங்க விஷயத்த அவங்கவுங்க பார்த்துங்க. தேவையில்லாதெல்லாம் நடுவில் வருது. அதெல்லாம் இப்போ பேசுறதுங்களும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எதுவுமே வாய் திறக்காது பாருங்கள். கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது, வேறு மாதிரி இருக்க போகுது. எவ்வளோனாலும் பேசணும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான முடிவு வந்து சிஎம் ஆகிடுவார். ஆகிட்ட பிறகு எவ்வளோலாம் என்னென்னலாம் பேசணுமோ அவங்க வாய் முடின்னு அப்படி அப்படியே இருப்பான் பாருங்க. இப்போ பேசுவான், ஏன்னா எலெக்ஷன்னால என்ன எவ்வளோ காசு கொடுத்தாலும் பேசுவான். இப்போ அந்த மாதிரி நாயங்களாம் நிறைய இருக்குது இதில். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த எலெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்க போகுது. விஜயனுக்கு என்றைக்குமே நம்ம சப்போர்ட்டாக இருக்க போகிறோம். அவர் என்ன நெரட்டிவ் செட் பண்ணணும் விஜயனெலாம் விட்டுற மாதிரியே கிடையாது. ஏன்னா இப்படி நெரட்டிவ் பண்ணி 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 தான் நல்லா இருக்கிற மனுஷனுங்க எல்லாமே சாவடிச்சாங்க. இப்போ இவங்க இப்படி மாதிரி பண்ணி இவரே அரசியல் விட்டு போகிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. எந்த வாட்டி நம்ம ஏமாறக்கூடாதுன்றது பக்கா தெளிவு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.